இந்த எலெக்ஷனில் யார் வேணால் சிஎம் ஆகலாம், ஆனால் எங்கள் அப்பா மட்டும் சிஎம் ஆயிடக்கூடாது அப்படின்னு பயங்கர வெறியோட ரொம்ப துடியோட இருக்காப்புல. ஏன்னா அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு அவர் சிஎம் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லி பல வாடகை வாய்கள் தளபதி அவர்களுடைய இந்த எலெக்ஷனுக்கு டயத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர் வந்து விஜய் அவர்கள், அதாவது தளபதி அவர்கள் முதல்வர் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதை நம்ம கேட்டு நிறைய பேர் அதனால நொந்து நூலாக போய் ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் நம்ம அண்ணன் இப்படி இருக்காரு, ஏன் நம்ம அண்ணன் வந்து இன்னொரு நடிகை எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துக்கும் கொண்டு வர்றாரு இப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு நம்மளை ஆளாக்குனாங்க. யார்? இந்த வாடகை வாய்கள் எல்லாம். இந்த வாடகை வாய்கள் எல்லாருக்கும் செருப்பால் அடிக்கிற மாதிரி, என்னது செருப்பால் அடிக்கிற மாதிரி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக தம்பி ஜெய்சன் சஞ்சய் வந்து நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பசங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. முடிஞ்சால் அந்த ஐப்பை தட்டி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த QR கோடுன்னு ஒன்று சைடில் ஆட் பண்ணுறோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய அன்பளிப்பாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே வருது அப்பா தான். ஆமா, நல்ல காம்பினேஷனா இருக்கும். பயங்கர காம்பினேஷனா இருக்கும்ல. அவர் சூட்டுக்கும் இவர் சூட்டுக்கும். அவர் இந்த இன்டர்வியூ பார்க்கணும் நான் நம்புறேன். கண்டிப்பா பார்க்கறாரு. இந்த 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 பதில் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு அப்பா மேலே ஒரு மகனுக்கு வெறுப்பு இருந்துச்சுன்னா சத்தியமாக வாயில் வரவே வராது. என்னது? வெறுப்பு இருந்துச்சுன்னா சத்தியமாக வாயில் வராது. பிள்ளைக்கு தன்னுடைய அப்பா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலை அப்படின்னும் போது அப்பா மேலே ஆட்டோமேட்டிக்காக பையனுக்கு ஒரு வெறுப்பு வர்றது அப்படின்றது சகஜம். ஆனால் இங்கே ஒரு மனிதன் தன்னை வந்து தன்னுடைய சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு உச்சத்தை தொட்டு அந்த உச்சத்தை அப்படி டக்குன்னு தூக்கி போட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்லிட்டு வந்து இறங்கி ஒரு சரியான அரசியலை நான் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்ற அந்த எண்ணத்தோடு வரக்கூடிய ஒரு நபர் மேலே உச்சபட்சமான ஒரு தாக்குதல் அப்படின்னா அது அவங்களுடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணுறது தான். மற்ற எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டாங்க. கரூர் சம்பவத்திலேருந்து அவரை ட்ரோல் பண்ணுறதுலேருந்து அவர் அசிங்கப்படுத்துறதுலேருந்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. எதுக்குமே வந்து மனுஷன் அசராமல் இருந்தாப்புல. கரூர் சம்பவத்தப்போ உடஞ்சாப்புல. ஆனால் திருப்பி 2 மாதத்தில் திருப்பி அந்த அதிலேருந்து மீண்டு வந்து திருப்பி கட்சியை கட்டமைச்சு செங்கோட்டையன் அவர்கள்லாம் உள்ளே சேர்த்து அதுக்கப்புறமா வேறு லெவலில் கட்சியை வந்து கொண்டு வந்தது இவங்களால பொறுக்க முடியல. ஸோ ஃபைனலாக அவங்க டார்கெட் பண்ணது குடும்பம். இந்த குடும்பத்திலேயும் அவங்க டார்கெட் பண்ண வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவி, அப்புறம் மகன். மகளை வந்து சின்ன பிள்ளை அப்படின்றனால அதை பற்றி சொன்னால் அவங்களுக்கு செருப்படி விழுன்னு தெரியும். அதனால் அதை பற்றி பேசலை. ஆனால் என்னென்ன பேசுனாங்க உங்களுக்கு தெரியும். கோட் படம் அப்போ தான் வந்துருந்துச்சு. அதில் கோட் படத்தில் மகன் விஜயா நடிக்கிற அந்த கேரக்டர் பேர் வந்து சஞ்சய். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பையன் மேலே வெறுப்பு, அதனால தான் அந்த கேரக்டருக்கு சஞ்சய்னு வச்சு கடைசியில் அந்த சஞ்சயை சுட்டுக்கொள்கிற மாதிரி சீன் வச்சுருக்காப்புல. அப்போ பையன் மேலே எவ்வளோ வெறுப்பாக இருக்கார் பாருங்க அவங்க அப்பா அப்படின்லாம் களை கட்டினாங்க. எனக்கு புரியல, எப்படா உங்களாலலாம் இப்படி கட்ட முடியுது? இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாரு ஜேசன் சேத்தம் கூட. ஒரு தமிழ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வைக்கணும் அப்படின்னா எங்கள் டக்குன்னு என் மைண்டில் எங்கள் அப்பா தான் வரும் அப்படின்னு சொல்ல மூலிமா இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீங்கள் சொன்னதெல்லாம் போயிடா, எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒன்றுமே கிடையாதா, நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம், நீங்களாக தாண்டா எங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து நினச்சிருந்தாருன்னா இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே அவங்க அப்பா பற்றி பேசி இல்லை இந்த அரசியல் காலகட்டத்தில் நடந்த இந்த விஷயங்களை பற்றி பேசி கூட இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் பாருங்க, இதுதான் கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. என்னது? கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த நாய்ங்கெல்லாம் இருக்குல்ல, மஞ்சப்பொடி மாமாவிலேருந்து அதுக்கப்புறமா வந்து திமுக கொத்தூஸ்லேருந்து இந்த டீமெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அடி அடிக்கும் போது, விஜய் அவர்கள் அடி அடிக்கும் போது இன்னைக்கு அவர் சிஎம்மாக இருக்கார். இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் என்ன வேணால் வந்து அவர் தைரியமாக பேசலாம். ஆனாலும் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அவர் அவங்க அப்பா பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் 1-2 இடங்களில் டிடி கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில்கள் சொல்லியிருப்பார். உதாரணத்துக்கு அவருடைய பேஷன் என்ன, அவர் எதில் வந்து ஆசைப்பட்டார், முதல்ல பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டாருன்னாரு, அப்புறம் கிரிக்கெட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அப்போ கிரிக்கெட்டுக்கு தளபதி கூட போன அந்த விஷயங்கள்லாம் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அடிக்கடி நான் செட்டுக்கு போனதுனால எனக்கு சினிமா மேலே ஆர்வம் வந்துருச்சு. நான் ஒரு 12th முடிக்கும்போது சினிமா மேலே ஆர்வம் வந்தனால அதிலிருந்து நான் வந்து அப்படியே என்னோடய சினிமா கேரியரை சூஸ் பண்ணிட்டேன்
அப்படின்ற மாதிரி தன்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக எந்த இடத்துலையுமே யாரையுமே விமர்சனப்படுத்தாமல் இந்த மாதிரி நினச்சிருந்தா கேள்வி கேட்டிருக்கலாம். இப்படிலாம் விமர்சனங்கள் வந்துச்சு, நீங்களாம் அப்போ என்ன மனநிலைமையில் இருந்தீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கலாம். கேள்வியே கேட்டிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் அதை பெருசாக கண்டுக்கலைங்க, எங்களுக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி கேள்விகளை வச்சு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செருப்படி கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம். ஆனால் அதனால தான் சொன்னேன், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அவங்கள வந்து டோன்ட் கேர் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுருந்தாப்புல. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஜனநாயகம் படத்துக்கு சங்கீதா மேம் வந்து படம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அது ஒரு நியூஸ் வைரலாக வந்துச்சு. நான் அப்பயே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, வந்தாங்க, நம்ம இதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசலை. பரவாயில்ல, ஒரு ஹஸ்பண்ட் பிடிக்கல, ஒரு ஹஸ்பண்டை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கு வருவாங்களா மனைவி? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவங்க வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ இங்கே அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அது என்ன வேணால் பிரச்சனையாக இருக்கலாம், யாருனாலும் வேணால் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் எப்படி எல்லாம் களை கட்டினாங்க. தனக்கு தேவையில்லாமல் த்ரிஷா அவர்களை உள்ளே நுழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, ஏன் இவர் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போதும் த்ரிஷா மேடமும் வந்து தள்ளி வைக்கலாமே ஏன் அப்படின்னும் போது, அப்போ அங்கே விஜய் அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் உணர்த்தியது என்ன அப்படின்னா, நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நானும் த்ரிஷாவும் நட்பில் இருக்கும். பல வருடமாக படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நட்பு எங்களுக்கு இருக்குது. அந்த நட்பை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள். அந்த நட்பை நீங்கள் தவறாக பார்த்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக என்னுடைய நட்பை நான் தூக்கி போட முடியாது அப்படின்றது தான் பல இடத்துல இந்த இத்துப்போன நாதாரிகளுக்கு உணர்த்தியது. நம்ம அதை புரிஞ்சிக்காம, நம்மன்றது நான் என்ன சொல்ல மாட்டேன், நீங்களாம் என்ன பண்ணீங்க புரிஞ்சிக்காம, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி புலம்புனீங்க. நம்ம அண்ணன் வந்து இப்படி பண்ணுறாரு, இதனால வந்து ஓட்டு போயிடும், இதனால பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. உண்மையாலுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா அது வேற. இந்நேரம் அந்த குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வாட்டி சொன்னேன். இது எல்லாமே அரசியலுக்காக இவங்க செய்யக்கூடிய வேலை. இல்லைன்னா சங்கீதா மேம் ஒரு வேளை டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா கூட அந்த விஷயம் எப்படி வெளியில் லீக் ஆகுது, யார் வெளியில் எடுத்து விட்டா, அப்போ இதை வந்து செய்ய சொன்னாங்களா, இல்லை செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்களா அப்படின்னு நான் பல விஷயங்கள் சொன்னேன். ஒருவேளை அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம், நீங்கள் இதை செய்யலைன்னா அவங்களோட புருஷன் உசுருக்கு நாங்கள் வந்து கேரண்டி கிடையாதுன்னு எவனா மிரட்டி இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அரசியலுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல தன்னுடைய அப்பா யார் அப்படின்றது இப்போ அவருக்கு தெரியும். அவர் தமிழ்நாட்டுடைய சிஎம், புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எங்கள் மேலே அவதூறு பேசியிருக்காங்கன்னு சொல்லி பேசின வாய்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வண்டியாக கேட்குறத விட அவங்க நினச்சா இப்போ நினச்சா அவதூறு வழக்கு போட்டு கூட இந்த அத்தனை கொத்தூசையும் தூக்கி உள்ளே போட முடியும். ஒருவேளை இப்போ தம்பி ஜெய்சன் வந்து நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த இன்டர்வியூவை முழுக்க இவங்களுடைய அஜெண்டா இருந்துச்சுல்ல, இந்த குடும்பத்தை கெடுக்கணுன்ற அஜெண்டா, அந்த அஜெண்டாவை ஒட்டு மொத்தமாக தூக்கி போட்டு உடச்சிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லை. அவர் பியூர்லி இந்த இன்டர்வியூ எப்படி கொடுத்துருக்காருன்னா, அவருடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவர் இந்த சினிமா துறைக்கு எப்படி வந்திருக்காரு, இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காரு ஒழிய எங்கேயுமே இந்த அரசியல் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 மாத காலங்கள் வந்து தலைவரை குடும்பத்தை போட்டு நான் அடி நடித்தாங்கல்ல, அதை பற்றி எங்கேயுமே அவர் பேசலைங்க. இதுதாங்க ஒரு டீசன்சி, இதுதான் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத இவங்கள்ட்ட பார்த்து யார் டே கொத்தூசுகளா நாய் டம்ளர் ரூப்ஸ்களா கற்றுக்கங்கடா. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, மார்க்கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து கைது பண்ணாங்க. ஏன்னா சட்டசபையில் தளபதி முதுகு உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்க. ஆனால் அந்த அவங்க பையனை வச்சு என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி கொடுக்க விட்டு அதை ட்ரோலாக்கி கடைசியில் அவன் கொடுத்தது ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த ட்ரோலை இப்போ பரிதாபங்களோட இப்போ ஆடி மாதம் ஏதோ ஒரு போட்டாப்புல ஒரு வீடியோ, அதில் ஒரு 10 செகண்டு சுதாகர் வந்து கலாய்ச்சி விட்டுருப்பாப்புல. அந்த கலாய் பொறுக்க முடியாமல் அந்த 10 செகண்ட் கிளிப்பை அவங்க தூக்குற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. யாரு? கொத்தூஸ் நாய் டம்ளர் குரூப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. Decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point.
Spinal cord is connected to the brain. Brain is a kidney is a health. The Babylon is a Babylon is a building. Building is brain. Brain is a connection. Connection is a brain. அடின்னு அடிச்சிருக்காங்க ட்விட்டரில் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எடுக்க நமக்கு அரசியல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த 10 செகண்ட் கிளிப்பை தூக்கியிருக்காங்க. யார்? சுதாகர் கோபி. ஏண்டா சின்ன பையன் அவன் மீடியா முன்னாடி வந்து அவன் பேசுனதுக்கு, அவனை ட்ரோல் பண்ணுற மாதிரி அவன் பேசுனதுக்கு உங்களுக்கு இவ்வளோ காண்டாச்சுன்னா, ஜேசன் சஞ்சய் அவர் வாட்டுக்கு அவருடைய லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருன்னா அவரை கொண்டாந்து இழுத்து வச்சு பேசி அவர் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காரு சென்னையில். பொண்ணு ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கு. சங்கீதா மேம் இங்கே இல்லை, அவங்களுக்கு வீடே கொடுக்கல. அவங்க வந்து வீடு கேட்டு வந்து கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி எல்லாரையும் நடுத்தரில் விட்டுவிட்டு நடிகையோட சுற்றிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் வச்சு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. தளபதி அன்னைக்கே நினச்சிருந்தா குடும்பத்தை வச்சு பேசியிருக்கலாம், மனைவி விட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வச்சுருக்கலாம், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு. இல்லை பையனை விட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் குடும்பத்தை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். புரியுதுங்களா? அதனால தான் மனைவியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மகனாக இருக்கட்டும், ஏன் தன் அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யாரையுமே தன்னுடைய அரசியல் இந்த விமர்சனத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி சப்போர்ட்டாக வச்சுக்கல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். நம்மளுடைய அரசியல் மக்களுக்கானது, இதில் நம்ம குடும்பத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது, குடும்பத்தை விமர்சிப்பாங்க அப்படின்றதும் அவருக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் வந்து ப்ரிப்பேர்டாக ரொம்ப போல்டு மைண்டடாக இருந்தார். இதில் அவரை மட்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் அவரை சார்ந்தவர்களுக்கு, அதாவது நம்மை போன்று சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அவருக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே தன்னுடைய கண்ணியத்தையும் மற்ற இந்த தன்னுடைய குடும்பத்தையும் ஒரு காரணமாக காட்டி அவர் நம்மக்கிட்ட வந்து நிற்கவே இல்லை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கூட அவர் என்ன சொன்னார், மகளிர் தின அந்த விழாவில் வந்து, நீங்கள் எல்லாம் மன உளைச்சல் இல்லைங்கிறதையும் தெரியும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் அது அர்த்தம். ஸோ இப்போ எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான இந்த கூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு சீமானை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, இல்லை விஜயலட்சுமி பற்றி பேசிட்டோம்னா பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்துடுவாங்க. இதே திமுகவில் இருக்கவங்களை யாராவது பற்றி பேசணும்னா நம்மளை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தன்னுடைய பையனை எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்றதே இதுலேருந்து கிளியராக தெரியுதுங்க. போல எந்த இடத்துலையுமே தளபதி அவர்களுடைய சப்போர்ட் வந்து அவருக்கு டைரெக்டாக வெளியில் பப்ளிசிட்டியாக வர மாதிரி கிடைக்கல. அதை கூட என்ன விமர்சனம் பண்ணாங்க, தன்னுடைய சொந்த மகனுக்கு இவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, மையம் மேலே பயங்கர வெறுப்பு. கடைசியில் அஜித் அவர்களுடைய மேனேஜர் வந்து அஜித் சொல்லி அவர் தான் வந்து லைக்காவில் பேசி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, வச்சு கொடுத்தாருன்னு சொல்லி அப்படி ஒரு உருட்டுனாங்க. ஆனால் எப்படியெல்லாம் நம்மளை வந்து மடைமாற்ற முடியுமோ, நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சாங்க. ஆனால் இங்கே சிம்பிளாக அவர் முடிச்சுட்டு போயிட்டார். எங்கள் மைண்டில் இருக்கிறது எங்கள் அப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல இதுக்கு மேலே இவங்கனால எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அந்த அன்பு இல்லைன்னா வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்னா அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அது வேறு. ஆனால் அந்த குடும்பத்தையே ஒரு பிரச்சனையான குடும்பம் அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்ணி அதை மக்கள் மனசில் புகுத்தி அதில் குளிர் காஞ்சி அதை வச்சு அரசியல் பண்ணி அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி இந்த அரசியலை விட்டையே விளக்கணும்னு நினச்ச அத்தனை கொத்தூசுக்கும் தம்பி ஜேசன் சஞ்சய் செருப்பால் அடிக்கிற மாதிரி இன்றைக்கி சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காப்புல. அப்பா ஆல்ரெடி செஞ்சிட்டாப்புல, சிஎம் ஆகிட்டாப்புல. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ தம்பியோட படம் ஐ திங்க் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது படம்னு, எப்படி எடுத்திருக்காரு, தன்னுடைய முதல் படத்தை எப்படி இயக்கியிருக்காரு அப்படின்றதையும் பார்ப்போம். படம் உண்மையாலுமே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இதில் ஒன்றும் மேட்டுக்கிறது கிடையாது. பட் ஒரு நல்ல அதாவது எப்படி சொல்லணும்னா, நல்ல குடும்பத்தில் வளர்ந்த பசங்க எப்பயுமே நல்ல பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. நாதாரிகள் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.